நாளுக்கு நாளுக்கு 1,00,000 வாட்டி துடிச்சுட்டே இருக்கு. நம்ம இருதயம் தான் ஒரே ஒரு ஆர்கன், நம்ம மார்ல இருந்து எடுத்து வெளியில வச்சா கூட துடிக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது, ஒரு துடிப்புல நம்ம ரத்தத்தை 96,000 கிலோமீட்டர் நீளமான ரத்த குழாய் வழியா அனுப்புது. நினைச்சு பாருங்க. இப்போ ஒரு வண்டி 90 கிலோமீட்டர் ஆனா மாத்திடுறீங்க. இது ஒரு துடிப்புல இந்த வேலை பண்ணுது. இந்த இதயத்தோட பேச்சு நம்ம கேட்க வேணாமா? இப்போ நீங்க கேட்கலாம், என்ன டாக்டர் இதயத்தோட பேச்சு பத்தி பேசுறீங்கன்னு. என்ன கேட்டீங்கன்னா, நீ உடம்பும் அதோட ரிலேஷன்ஷிப் ஒரு கல்யாணம் மாதிரி. ரெண்டு பேரு ஒன்னா இந்த உலகத்துக்குள்ள வரீங்க. சின்ன வயசுல எப்படி நீங்க கல்யாணம் ஆன புதுசுல உங்க பொண்டாட்டி பேச்ச கேக்குறீங்களோ, சின்ன வயசுல நீங்க உங்க உடம்போட பேச்சு கேக்குறீங்க. பசிச்சா அழுறீங்க, களைச்சா படுத்து தூங்கிடுறீங்க. வளர வளர அதோட பேச்சு கேட்க மறந்துடுறீங்க. பசிச்சா சாப்பிடாம வேலை செய்யறீங்க, அழைப்பு இருந்தா 2 காஃபி அடிச்சுட்டு வேலைக்கு போறீங்க. எப்படி நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷம் அப்புறம் பொண்டாட்டி பேச்சு கேட்காம அதுக்காக உங்களுக்கு கிடைக்கிற கஷ்டம் கிடைக்குதோ, இல்ல முதல்ல ஒரு ரவுண்ட் நான் பாத்துக்கிறேன், ஆம்பளைங்க அதிகமா இருக்காங்களா பொம்பளைங்க அதிகமா இருக்காங்களா, ஓகே ரைட். சோ எப்படி நீங்க பொண்டாட்டி பேச்சு கேட்காம கஷ்டப்படுறீங்களோ, உங்க உடலின் பேச்சு கேட்காம நீங்க கஷ்டப்படுறீங்க. அப்புறம் வயசான பிறகு கேட்கணும்னு விரும்புறீங்க, ரொம்ப லேட் ஆயிடுது. சோ இது